சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்துல இருக்கிற ஆலந்தூருக்கு பெரிய வசதியா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். இனிமேல் பட்டு தயவு செய்து கையை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எது ஏறினா நமக்கு என்ன, ஓட்டு போட்டவன் தானே. அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணள்ளி கண்ணை போட்டுனாதான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க அவன் கேட்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கேட்டான், அவங்கள மாசம் ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கட்டினீங்களே, எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு பூரா கஞ்சாட்சி உட்காந்துக்கலாம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. 6 மாசத்துல எலெக்ஷன் ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா, நான் ஒரு பக்கத்து மிஸ் எடுத்துக்கிறேன். சவாலை ஏற்க தயாரா? பேசாம ஏன் ஓர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? இல்ல அதே மாதிரி சார், திமுக இன்னும் அந்த தோல்வியோட திகைப்பிலேருந்து மீளவே இல்லையா? அழாதீங்க தம்பி, சொல்லியா சொன்னா கேளுங்க. அழுவாதீங்க தம்பி, தம்பி சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பனை செத்தாடா போயிட்டான், செத்தாடா போயிட்டான். வயசு பையன் ஒருத்தன் உங்க அப்பனை தோக்கடிச்சிருக்கான், நீ நின்று அழுதுகிட்டு இருக்க. ஏன்னா உங்க தரப்புல இப்ப நீங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்க ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜென்ட் தான் ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநர். அப்புறம் அந்த ஆளுநர்கிட்ட போய் ஏன் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் முன்னாடி இதை கொண்டு போக வேண்டியதானே? மாட்நாடா மானஸ்தன் அவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். சட்டமன்றத்துக்கு அவர் தான் கூட்டுற அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆகவே முதல் அவருக்கு கொடுத்து, இப்போ இல்ல போன பீரியட்ல எடப்பாடி பீரியட்ல கவர்னர் கிட்ட நாங்க மனு கொடுத்தோம். அதான் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கவர்னர்ட்ட கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியா வரும்போது கவர்னரை எதுக்குறீங்க? அவருக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டின்னு கேள்வி கேக்குறீங்க. இப்ப சமீபத்துல ஒரு கேஸ் போச்சுல சார், கரூர் விஷயத்துல ஒரு இப்ப கேஸ் நீங்க போனீங்க இல்லையா? நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, சிஎம் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நாங்க நீதிபதிகள் சொல்ல முடியாது அப்படின்னாரே. என்ன கோபத்துல இருந்தான அளவு அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. அந்த கேஸ்லயும் நீங்க மேல போயிட்டு இதே பிரச்சனை ஒரு செட்பேக் தானே? செட்பேக் கிடையாது, அதான் தவறாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. தம்பி படம் காட்டு. விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். பிழை இல்லாம திருச்சி எழுதி எடுத்துட்டாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு வரிசையாக இருக்குது. இப்போ ஏவ வேலு அவர்கள் மேலே, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் வழக்கு, அடுத்தடுத்து இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலேயே ஒரு வழக்குகள் இருக்குதே சார். இப்போ தாவேகாவுடைய அந்த மூவ் எப்படி இருக்கு? ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? நீ தூக்கிட்டல்ல, அவனை தூக்கிட்டல்ல, சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பண்ணியிருக்க. உண்மைதானே? தூக்கிட்டல்ல, சொல்ல ராஜு, நீ தூக்கிட்டல்ல, விட்டுருவாமா? திமுக எப்படி அழிச்சிடணும், வழக்கு போட்டே அதற்கு அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இது எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பார்க்காத கேஸே கிடையாது. இந்த ஒன்றை தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. இப்போ திமுக எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸால இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கு. ஆனாலும் அதற்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. அதே மாதிரி இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்குது. திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி இப்ப எந்த கட்சிகள் கூட்டணி இல்லாம இருந்த கட்சிகள் அங்க போயிட்டாங்க, கூட்டணி இல்லாம இருக்கு. இந்த சூழ்நிலையில பாஜகவை நெருங்குகிறதா திமுக? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நாளைக்கு 2 பேரும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தம்பி, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்து அறிக்கையும் கொடுப்போம்,
நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம். திமுக தனித்து நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்க தவிர. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பிஜேபியோட என்பது எந்த காலத்திலும் கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பேசினாரு? அவர் 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 3வது அணி உருவாகி அதுல சிவா திருச்சி சிவா மந்திரி ஆகலான்ற எண்ணத்துல சொல்லியிருக்காரு. இல்ல அது நீங்க கொடுக்கிற விளக்கமா இருக்கு. அவர் அப்படி பேசலையே, தெளிவா தானே பேசியிருந்தார். 6 மாசத்துல இங்க வந்து மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக. ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம் சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தளபதிதான் முதலமைச்சராக வருவார். எவராலும் தடுக்க முடியாது. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க, அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க? மத்திய அமைச்சரவையில் திருச்சி சிவா கூட அமைச்சர் ஆவார், மத்திய அமைச்சர் ஆவார். பிஜேபியோட கூட்டு அமையும் இல்ல, தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி அரசியல் எது ஒண்ணு நடக்கலாம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. பிஜேபி இருக்கிற ஒரு செக்ஷன் வெளியே வந்து மற்ற கட்சிகளோட சேர்ந்தெல்லாம் ஒரு ஆட்சி அமையாதுன்றது என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? அரசியல் எது ஒன்றா நடக்கலாம். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, அவர் ஆசையை வெளிப்படுத்திருக்காங்க, அதில் ஒன்றும் குத்தம் இல்லை. அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட 6 மாசத்துல இன்னும் தேர்தல் வரும், நம்முடைய ஆட்சி அமையும் சொல்றது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? ஏன்னா விஜயே வந்து என்னால் ஆட்சி நடத்த முடியல, இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியல, எதிர்கட்சியில் மெஜாரிட்டி இல்லைன்னு அவரே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் போலாம்ல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்படி போற மாதிரி அவர் தெரியலையே சார். திரும்பி போற ஐடியாவே இல்ல. தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. விடகா நல்ல டைலாக் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் பார்த்துட்டோம். அவர் தொட்டவனுக்கு தொட்டு பார்க்கட்டும், அவர் திமுக தொட்டு பார்க்கட்டும். இப்ப என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, யாரும் இல்லையே. இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போறோம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏன் ஆகக்கூடாது? அப்புறம் என்ன? எந்த பயனும் இல்ல. திருமா அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொன்னவர், கலைஞர் பேனா அந்த சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொன்ன சீமானோட கொஞ்சி குலவுது திமுக. திருமா என்ன விரோதியா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க கொஞ்சம் எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா.